கரூர் கோர சம்பவத்துக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னா, அரசாங்கத்துக்கு நிறைய அதாவது அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவங்கள்ட்ட வந்து அவங்க பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அவங்க கேள்வி கேட்டது சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்விக்கு வந்து விஜய் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது சம்மந்தமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த கரூர் கோர சம்பவ விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருக்கோம், ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்துருக்கோம். இருந்தாலும் அது ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டாக சொல்லிவிட்டு உங்களுக்கு இப்போ கடைசி நிலவரம் இப்போ வரையும் என்ன நடந்துகிட்ருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலாக அந்த கோர சம்பவத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் வந்து விஜய் தேர்தல் பரப்புரை பிரச்சார பயணத்துக்கு போனார். அங்கே போயிட்டு எதிர்பாராத விதமாக வந்து அந்த பரப்புரை பிரச்சார பயணத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் இறந்தாங்க. உடனே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே அமைச்சர்கள்லாம் கூடி எல்லாமே பண்ணி என்ன பண்ணாங்க, அந்த இறந்தவங்களை எல்லாமே ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே எரிவிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் நடந்த அடுத்த செகண்டே வந்து ஒரு பொதுநல வழக்கு வந்து ஒருத்தவங்க தொடர்ந்துருந்தாங்க. அது ஆக்சுவலாக தினேஷ்குமார்னு சொல்லிட்டு வில்லிவாக்கத்தில் தொடர்ந்துட்டாங்க. அது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா மதுரை கிளையில் கேஸ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் தானாகவே அந்த கேஸை எடுத்துக்கிச்சு. இதை கூட சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி அந்த கேஸை நீங்களாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த கேஸ் இது சம்மந்தமாக ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன பண்ணியிருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு தனிநபர் ஆணையம் அமைச்சாங்க. அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு தனிநபர் ஆணையம் அமைச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு எஸ்ஐடி மாதிரி அவங்க தலைமையில் ஒரு எஸ்ஐடி மாதிரி ஃபார்ம் பண்ணி இதை அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலயமா இது ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி சில விஷயங்கள் இதுக்கான தீர்வு யார் மேலே தப்பு, எங்கே நடந்துச்சு, அவங்க கேட்ட பர்மிஷன் என்ன, இவங்க கொடுத்தது என்ன, எங்கே தப்பு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு அரசாணையை பிறப்பிருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து அருணா ஜெகதீஷன் வந்து அவங்க சில விஷயங்களை ஃபார்ம் பண்ணி சில விஷயங்கள்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கரூர் போலீஸ் லோக்கல் போலீஸ்கிட்டேருந்து சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி இவங்க கையகப்படுத்தி கேஸ் எந்த நிலவரத்தில் இருக்குது, இது எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற சில விஷயங்களை அவங்க வாங்கி பார்த்துட்டு இருந்தாங்க. இது இடையில இது மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கேஸை வந்து மதுரை கிளையிலேருந்து சென்னை உயர்நீதிமன்றம் தானாகவே வாங்கிட்டு அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து தாவேக தரப்பில் போட்டிருந்துச்சு. தாவேக தரப்பில் வந்து அவங்க என்னென்னா, நீங்கள் தான் குற்றவாளி, நீங்கள் வந்து கேட்ட பர்மிஷன் 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் அங்கே கூடினது வந்து 27,000 பேருக்கு மேலே, அது வந்து உங்கள் சைடில் தான் தப்பு, கூட்டத்தை ஏற்பாடு செஞ்ச நீங்கள் தான் பொறுப்பு, அதுவும் இல்லாமல் கூட்டம் நிறைய இருக்குங்கும் போதே காவல்துறை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த இடத்துல பஸ்ஸை நிப்பாட்டாதீங்க, முன்னாடியே நிப்பாட்டுறீங்க, ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதாகவும், அங்கே நீங்கள் நிப்பாட்டாமல் நீங்கள் இந்த இடத்துல தான் வந்து நிப்பாட்டுவேன்னு சொல்லி வந்ததும், இதெல்லாம் வந்து இப்போ அந்த கூட்ட நெரிசல் பலிக்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுது, அதனால் நீங்கள் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து முடக்கி அவங்களுக்கு வந்து பல்வேறு கட்சிகள்லாம் வந்து அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸ்டாலின் கிட்ட அரசாங்கத்தில் வந்து விஜய் எப்போ அரெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஆக்சுவலாக வந்து நீதிபதியே கேட்டிருந்தார், ஏன் இது சம்மந்தமாக யாரையும் அரெஸ்ட் பண்ணல, ஆக்சுவலாக வந்து ஒரே ஒருத்தர் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த டிவிகே மாவட்ட செயலாளர் வந்து மதியழகனை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இது சம்மந்தமாக பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் யாரையும் அரெஸ்ட் பண்ணல, ஏன் விஜய் கூட இன்னும் அரெஸ்ட் பண்ணலங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கு ஸ்டாலின்லாம் ஒரு பதில் சொல்லியிருந்தார். இது என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து, அரெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம். துரைமுருகன் அதுமாரி நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், திருமாவளவனே அழுத்தம் கொடுத்தாரு, சீமான் அவர்களும் அழுத்தம் கொடுத்தாங்க, இதுமாதிரி நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் அழுத்தம் கொடுத்தாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இவர் அண்ணாமலை, பிஜேபியோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு நடுநிலையாக பேசியிருந்தாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து, இது வந்து கூட்ட நெரிசல், இது பிளான் பண்ணி பண்ண மர்டர் கிடையாது, இது கூட்ட நெரிசல். இது வந்து அண்ணாமலை அவர்கள் அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து முறையான பர்மிஷன் இந்த இடத்துல கேட்கல, அவங்க வந்து கேட்டது வந்து கரூர் அந்த ரவுண்டான பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட கேட்டிருந்தாங்க, அவங்க அங்கே கொடுக்கல, இவங்க வந்து இந்த குறுகிய சாலையில் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஒரு முப்பெரும் விழா பவள விழாலாம் நடத்தினாங்களே, அந்த இடத்துல கூட கேட்டிருந்தாங்க, அங்கேயும் அவங்க கொடுக்கல, அங்கே கொடுக்காம ஏன் இந்த குறுகிய சாலையை கொடுத்துருந்தாங்க. அதுவும் இல்லாமல் 1000க்கு மேற்பட்ட போலீஸ் வர வேண்டிய பாதுகாப்புக்கு இவரோட ஏற்கனவே நடந்த பிரச்சார பயண கூட்டத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வர வேண்டிய இடத்துல இத்தனை பேர் மட்டும் வந்தது, 100 பேர் போலீஸ் மட்டும் வந்தது வந்து ரொம்ப கவலையான விஷயம்னு சொல்லிட்டு அவர் தரப்புலேருந்து இவர் விஜய்க்கு சாதகமாக பேசியிருந்தார். அது சம்மந்தமாக விஜய் கூட நான் பிரச்சனையில் இருக்கும்போது எனக்கு ஆதரவளித்த மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் நன்றின்னு கூட சொல்லியிருந்தார். சரி, இப்போ இது மாதிரி இந்த கட்சி இந்த சூழ்நிலையில் அப்படியே நகர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு வந்து இதை வந்து இவரை முடக்க
முடக்க பார்க்குறாங்க. ஒரிஜினல்லாம் இடையில பேசியிருந்தார், இந்த டிவிகே முடக்க பார்க்குறாங்க, நாங்கள் வந்து ஒரு ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு எங்கள் கட்சி இயலாமல் வரத்துக்கு, வீரியமாக செயல்படாமல் இருக்கிறதுக்கு எங்களை அழுத்தம் பண்ணுறாங்க, நாங்கள் இனிமேல் வருவோமா என்னங்கிறது ஒரு கவலைக்கான விஷயமா இருக்குது, இருந்தாலும் நாங்கள் மீண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனா சொல்லியிருந்தார். இதுக்கிடையில் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் வருது. இப்போ தான் வந்து மெயின் சீனே வருது. இப்போ என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு கேள்வி, மதுரையில் நடந்துக்கிட்டு இருந்த கேஸை எப்படி தானாக வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்துச்சுன்னு அரசாங்கத்தை பார்த்து கேட்குறாங்க. நீங்கள் எப்படி இந்த இதை மாற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து சரமாரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க அரசாங்கத்தை, டிவிகிட்டையும் கேட்குறாங்க. 2 பேரோட தரப்போட வாதத்தையும் பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபைனலாக வந்து ஒரு சிபிஐ, அதாவது டிவிகே தரப்புலேருந்து தான் கேட்குறாங்க. இவங்க வந்து அரசாங்கம் என்ன சொல்லுது, சிபிஐலாம் ஃபார்ம் பண்ண வேணாம், ஏன்னா வந்து இது வந்து எங்கள் அரசுக்கு இழுக்கு, சிபிஐ ஃபார்ம் பண்ணால் அது சரிப்பட்டு வராது, தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் செய்யாதையா வந்து சிபிஐ செஞ்சிட போகுது, அதனால் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா எங்கள் அரசாங்கத்துக்கு அது ஒரு அவப்பேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தமிழ்நாடு அரசு வந்து அந்த சிபிஐ வேணாங்கிறாங்க. இவங்க டிவிகே தரப்பில் வச்சு அந்த சிபிஐ கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து ஒரு சிபிஐ கிரியேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணுறது, இப்போ இந்த கேஸ் வந்து யார் தலைமையில் வருது அப்படின்னா, ஜஸ்டிஸ் மகேஸ்வரி, ஜஸ்டிஸ் அஞ்சாரியா அவங்க தலைமையில் வந்து அந்த நீதிமன்ற அமர்வு வருது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிபிஐ வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த சிபிஐ வந்து யாருக்கு கீழே இயங்க போகுது அப்படின்னா, ஜஸ்டிஸ் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்டோகி அவங்களோட தலைமையில் இயங்க போகுது. அவங்க தலைமையில் அந்த சிபிஐ உருவாக போகுது. அந்த சிபிஐ கண்காணிக்கிறதுக்கு வந்து 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து நியமிக்கிறாங்க. அந்த 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர் எப்படின்னா, தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கணும், ஆனால் தமிழ்நாட்டில் பூர்வீகமாக இருக்கக்கூடாது, அவங்க வந்து வெளி மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவங்களாக இருக்கணும். அந்த மாதிரி அடிப்படையில் ஒரு 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 நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு ஆஃபீஸராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கு, அதாவது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஏன் இந்த சிபிஐ ஆஃபீஸுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது மனித உரிமை, மனிதர்களே கொல்லக்கூடிய ஒரு அவநிலை வரும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது மனித உரிமைன்னு இதை சொல்லுவாங்க, ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. இது மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை. எங்கே தப்பு நடந்துச்சு, ஒரு கூட்டமாக இருந்தாலும் அது வந்து இப்போ ஒருத்தர் குத்துனா கொலை அப்படின்னு போயிடுவாங்க, 4 பேர் சேர்ந்து செஞ்சால் அது கலவரன்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்கே உருவாகிருக்கு. ஆனால் அந்த சம்பவத்துக்கு யார் முக்கியமான காரணம் அப்படிங்கிறது மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டியது எங்கள் கோர்ட்டோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக இது மாதிரி தான் நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ உச்சநீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை அடுக்கடுக்காக இவங்கள்ட்ட கேட்டிருந்தாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் அரசாங்கத்தில் என்னென்ன கேட்டாங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இவங்களோட பிரச்சார பயணத்தில் வந்து இப்போ நாகப்பட்டினமாக இருக்கட்டும், திருவாரூராக இருக்கட்டும், அவங்க கூட்டத்தை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்கல்ல, கண்டிப்பாக மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு சேர்ந்த கூட்டத்தை. ஆக்சுவலாக விஜய் வந்து அரசியல் கட்சி தலைவர்னு சொல்ல முடியாது, அவர் ஃபெமிலியர், அவர் வந்து ஒரு ஃபேமஸான ஆள். அப்போ அரசியல் சார்பாக வரவங்களும் அப்போ அவரோட ரசிகர்களும் சேர்ந்து வரும்போது ஒரு 10 பேர் வர வேண்டிய இடத்துல கண்டிப்பாக 20 பேர் வரதான் செய்வாங்க. அப்போ அரசாங்கம் வந்து தனிநிலையாக செயல்படாமல் பொதுநிலையால் செயல்பட்டுருக்கணும். அவங்க கேட்ட இடத்த ஏன் நீங்கள் கொடுக்கல, அவங்க கேட்ட போலீஸ் ப்ரொடெக்ஷனை வந்து நீங்கள் ஏன் கொடுக்கல. இன்னொன்று, அவரை வந்து உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருந்துச்சு, விஜய் வந்து பயந்து ஓடிட்டார், அவர் தலைமறைவாயிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு விஜய் சொல்லியிருந்தார் ஒரு பதில், ஆக்சுவலாக அந்த நாங்கள் வந்து பயந்தெல்லாம் ஓடல, அங்கே உள்ள போலீஸ் உயர் அதிகாரி, கரூரில் உள்ள உயர் அதிகாரி என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்கள் மேலும் இங்கே இருந்தீங்கன்னா பிரச்சனை ஹெவி ஆகிடும், நான் கூட்டத்தை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இன்னும் அசம்பாவிதங்களுக்கு வழிவகுக்கும், அதனால் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி போலீஸுக்காரங்க தான் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க, ஓடிட்டார் அப்படின்னு சொன்னீங்க. இது எந்த விதத்தில் இது உண்மை சாத்தியப்பட போகுதுன்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் சொல்கிறதையும் என்னால் ஏற்றுக்க முடியல, அவங்க சொல்கிறதையும் என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் டிவிகே கேட்ட அந்த சிபிஐ வந்து நான் ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நடுநிலையோடு செயல்படும், சிபிஐ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டச் பண்ணாது, அதனால் வந்து பொதுவாக நடுநிலையோடு தான் செயல்படும், அதனால் வந்து இந்த கேஸுக்கு வந்து ஒரு முக்கிய தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, ஆக்சுவலாக வந்து இது 8 வார காலம் தான் அவகாசம் கொடுத்துருக்காங்க. இந்த 8 வார காலத்துக்குள்ளார நீதிபதி அஜய் ரஸ்டோகி அவர்களோட தலைமையில் இந்த கேஸை வந்து சீக்கிரம் 8 வார காலத்துக்குள்ளே சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த நீதிபதிகளோட கோரிக்கையாக இருக்குது. அதே மாதிரி டிவிகே தரப்பில் இது வந்து அந்த நீதிபதியோட இந்த தீர்ப்பு, இப்போ கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பு, இவங்க விடுத்த கோரிக்கையை அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க.
இது வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இது சம்மந்தமாக என்ன பண்ணியிருக்காருன்னா விஜய் வந்து நீதி வெல்லும், கூடிய சீக்கிரம் நீதி வெல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் சம்மந்தமாக நிறைய அரசியல் கட்சிக்கு தலைவர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இது சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை இந்த நீதிமன்றங்களுடைய இந்த வாதங்கள் விவாதங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் ராஜ்குமார். இது பழைய ரூட்டு புது ட்ரெண்ட்.